நண்பர்களுக்கு வணக்கம். ஒன்னில் சேனல் பகுதி 20. மாலை நேரம் நடந்த நிகழ்ச்சியில் அவள் வியந்து போனாள். என்னடா நடக்குது இங்க? 4 மணிக்கு மேல் வீட்டிற்கு ஒவ்வொருவராக வந்தனர். என்ன நீ புதுசா பொண்ணு வந்திருக்காமல உங்க வீட்டுக்கு? அதுதான் சொன்னாங்க, சத்த பார்த்துட்டு போலான்னு வந்தோம் என்று சித்தி, பெரியம்மா, மாமி, ஆத்தாச்சி என்று ஒரு உறவு கூட்டமே வந்து விசாரித்துவிட்டு அவளை பார்த்துவிட்டு சென்றனர். இவளுக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இது என்ன உறவு கூட்டம்? இப்படித்தான் பிணிந்து இருப்பார்களோ? எங்களுக்கு ப்ரைவசி வேணும், எல்லாத்துலேயும் வந்து தலையிடாதீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுதான் இக்கால தலைமுறையின் முக்கியமான பாடம். யார் என்றே தெரியாத ஒருவளை விசாரிக்க ஒரு ஊரே வந்து விட்டு போகிறது. கடைசியாக 2 பெண்கள் வந்தனர், அன்னையும் மகளும் போல. அண்ணி எப்படி இருக்கீங்க? அப்பன் விசாரிக்க, இருக்கேன் தீபா, வா வா வாடி செல்வி என்று இன்முகமாக வரவேற்க, இருவரில் மூத்த பெண் இவளை பார்த்து சிரித்து வைக்க இவளும் பதில் புன்னகை கொடுத்தாள். அந்த இன்னொரு பெண்ணிற்கு இவள் வயது இருக்கலாம். அவள் இவளை குறுகுறுவென்று பார்த்தபடி நின்றாள். அந்த பெண்ணின் பார்வை இவளை ஆராய்ந்தபடி இருக்க இவளுக்கு அவஸ்தையாக இருந்தது. இந்த பொண்ணு ஏன் நம்மளை இப்படி பார்க்குது? வீட்டு அம்மாவிடம் வந்த பெண் இவளை பற்றி விசாரிக்க நீரஜாவை பற்றிய விஷயங்களை கூறினார் அவர். இந்த காலத்து பிள்ளைங்க எதுக்கும் துணிஞ்சிடுது. இதோ எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குல்ல என்று அந்த சிறியவளை காட்ட அவள் அன்னையை திரும்பி முறைத்துவிட்டு மீண்டும் நீரஜாவின் பக்கமே பார்வையை திருப்பினாள். சிறிது நேரத்திற்கு பின் அப்பன், சரி அண்ணி, நான் அம்மாவை பார்த்துட்டு கிளம்புறேன். ஏண்டி நீ வரல? நீ போம்மா, நான் இவங்ககிட்ட பேசிட்டு வரேன் என்று கூற, சரி சென்று என்று கூறியவர் அடுத்ததாக இருந்த அறையில் நுழைந்து சிறிது நேரம் கழித்துவிட்டு அங்கிருந்து விடை பெற்றார். இவள் பார்வையும் பேச்சும் நீரஜாவிற்கு சற்று பீதியை கிளப்ப அவள் அருகில் வந்தவள், உங்கள் பேர் என்ன என்று நீரஜாவிடம் விசாரிக்க, நீரஜா, என் பேர் என்னெல்லாம் கேட்க மாட்டீங்களா என்று கேட்க, உங்கள் பேர் என்ன? செல்வி, தாமரை செல்வி. இந்த வீட்டு ஆளுங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்று விசாரிக்க, இல்லை என்பதால் நீரஜா தலையாட்டினாள். வாங்க, நானே சொல்கிறேன். இது என் மாமா முதுபாண்டி வீடு. இது அவங்க மனைவி செண்பகம். உங்களை தவ்வி குதிச்சு தாவி காப்பாத்தினாரே வீரரு சூரரு, அவர் பேர் கதிரவன். கதிருன்னு கூப்பிடுவாங்க. அவர் இவங்களோட பையன். அருகே வா என்பது போல் ஒற்றை விரலை ஆட்டி கூப்பிட்டாள். என்ன என்பது போல் இவள் அருகே செல்ல, இவங்க எல்லாத்தையும் விட மூத்தவங்க என் பாட்டி. அங்கே இருக்குல்ல அந்த அறவுலக்க இருக்காங்க என்று கை காட்டினார். ராஜேஸ்வரி, சுருகி, ராஜம்மா. இவளுக்கு ஆச்சரியம். இப்படி ஒரு உறுப்பினர் இருப்பதே இவளுக்கு இப்பொழுது தானே தெரியும். அப்படியா, நான் காலையிலிருந்து பார்க்கல என்று இவள் மெதுவாக கூற, எப்போவுமே பார்க்க முடியாது, அங்கே போனால் தான் பார்க்க முடியும் என்று அவள் கூற, ஏன் என்றால் இவள், அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னே பக்கவாதம் வந்து முடியாமல் போயிட்டாங்க. அப்புறம் சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் காமிச்சு மாதம் சிகிச்சைக்கெலாம் சென்ற பிறகு கொஞ்சம் தேவலாம். அதனால தனியாக எல்லாம் அவங்களால நடக்க முடியாது. யாராவது கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டா தான் நடப்பாங்க. 2 வருஷமாக இந்த ரூம்லேயே தான் அடைஞ்சு கிடக்குறாங்க. அதுதான் நல்லா போயிட்டுன்னு சொன்னீங்களே, வெளியே வரமாட்டாங்களா? அதுதான் கொஞ்சமானது சொன்னேனே. ஓ என்று அமைதியானவள், அப்படியே அடைஞ்சு கிடக்கிறதாலேயே என்னமோ அவங்க எல்லாத்தையும் பார்க்குறவங்களெல்லாம் கடிச்சு கொதறிடுவாங்க என்று இவள் பயம் காட்ட, பாவம் என்று பரிதாபப்பட்டவள், அங்கே போய் பார்க்கலாமா என்று கேட்க, வேணா, யாரை பார்த்தாலும் கத்துவாங்க, பாட்டி தானே, பரவாயில்லை என்று இவள் கூற, சரி, உங்களுக்கு டெமோ காமிச்சா தான் புரியும்னு நினைக்கிறேன், வாங்க போகலாம் என்று இவளை அழைத்து கொண்டு அவள் செல்ல, நீரஜாவின் கைப்பிடித்து அறைக்குள் நுழைந்தாள் செல்வி. அறையில் இருந்த அந்த டியூப்லைட்டை இவள் போட, அந்த அறை அதிக புழக்கம் இல்லாததால் பூஜை வாடை அடித்தது. பாட்டி என்று செல்வி குரல் கொடுக்க, யாரடியாது
நான் தான் செல்வி. ஆ, இப்போதான் இந்த பாட்டியை பார்க்க ஆசை வந்துச்சு அவனுக்கு. இவளுக்கு பின்புறம் கண்களை சுருக்கி பார்த்தவர், அது யாரடி பின்னாடி நிற்கிறது என்று கேட்க, அது புதுசாக இந்த ஊருக்கு வந்திருக்காங்க பாட்டி, உங்களை பார்க்க நான் தான் கூட்டியாந்தேன். ஓ, அதுதான் இவ்வளோ நேரம் பேச்சும் சிரிப்புமா கூத்தடிக்கிறீங்களா? எல்லாத்தையும் வீட்டில் செலுத்துக்கிட்டு அலைகிறீங்களா? யார் யாரை எங்கே வைக்கணும்னு ஒரு விவசாயம் இங்கே இல்லை யாருக்கும். நீங்கள் எப்படியும் போங்க, இங்கேருந்து முதல்ல கூட்டிகிட்டு வெளியே போ என்று கத்த, அந்த செல்வி அவஸ்தையாய் உணர நீரஜாவின் மனம் வேதனை கொண்டாலும் அவரின் முதுமையும் நிலைமையும் கண்டு அவளுக்கு அவர் மேல் பரிதாபம் தோன்ற முகம் மாறாமல் நின்றாள். வாங்க போயிடலாம் என்று அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு வெளியேறினாள் செல்வி. அதற்குள் சத்தம் கேட்டு செண்பகமும் அந்த அரைவாசலை நோக்கி வந்து கொண்டிருக்க, என்னடி ஆச்சு என்று விசாரித்தார். வழக்கம் போலத்தான் ஆச்சாவுச்சான்னு கத்துனாங்க. ஏண்டி இந்த பொண்ணை இப்போ அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போனேன்? பொறுத்து எல்லாம் சொல்லிட்டு காமிக்கலான்னு இருந்தேன். சரி சரி நீ போ, நான் பேசிக்கிறேன் என்று அறைக்குள் நுழைந்தார் செண்பகம். சரி வாங்க, அப்படி காத்தோட்டமாக நம்ம வெளியே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் என்று அழைத்து கொண்டு வெளிவாசலுக்கு சென்று திண்ணையில் அமர்ந்து இருவரும் அமர்ந்து கொண்டனர். பாட்டி கத்துனாங்கன்னு ஒன்றும் நினச்சிக்காதீங்க, அவங்க எப்போவுமே இப்படி தான். அந்த அரைப்பக்கம் அத்தை மாமா மச்சான் தவிர வேறு யாரும் போக மாட்டாங்க. இப்படி தான் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே பாதி பேர் அந்த பக்கமே போகிறதில்ல என்று அவள் கூற, ஐயோ பாவங்க, நான் எதுவுமே நினைக்கல, அவங்க வயசு அப்படி விடுங்க என்று சமாதானமாக கூற, அட அதெல்லாம் ஒரு பக்கம் கிடைக்கட்டும், இப்போ நம்ம பேச்சுக்கு வருவோம். இந்த இங்கே திங்க எல்லாம் வேணாம், செல்வினே கூப்பிடுங்க. நானும் உங்களை நீரஜானையே தான் கூப்பிடுவேன், ஓகே என்று அவள் கை நீட்ட, நீரஜாவிற்கு தன் வயதில் ஒரு தோழமை கிடைத்ததில் மகிழ்வே. சரி என்று அவளும் ஒப்புக்கொண்டாள். சரி சரி, நான் என்னை பற்றி இன்னும் சொல்லவே இல்லையே. முத்துப்பாண்டி மாமாவோட ஒரே தங்கச்சி தீபலட்சுமியோட பொண்ணு. எங்கப்பா பேர் மோகன். எனக்கு ஒரு அக்கா இருக்கா, வெட்டி செல்வி. அவளை வெளியூரில் கல்யாணம் செய்து கொடுத்து விரட்டி விட்டாச்சு. இப்போ நான் தான் இங்கே எல்லாம் என்று இல்லாத கலரை தூக்கிவிட்டு சொல்ல, புதிதாய் பார்த்து பெண்களிடம் எந்த தயக்கமும் இன்றி படபட பட்டாசாய் வெடிக்கும் இவளை நீரஜாவிற்கு மிகவும் பிடித்து விட்டது. இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே தன் புல்லட்டோடு உள்ளே வந்து கொண்டிருந்தான் கதிர். அவனை காணவும் தன்னாலே சிறு கிளி பரவ பார்வையை தலைத்து கொண்டாள் நீரஜா. ஆமாம், வந்தது தான் வந்தீங்க, வேற ஊரா உங்களுக்கு கிடைக்கல? சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, போய் போய் இந்த கிராமம் இல்லை இல்லை குக்கிராமத்திற்கு என்று செல்வி கூற, நானா வந்தேன், கண்ணில் கிடைக்கிற பஸ்ஸில் எல்லாம் ஏறி வந்து இங்கே இறங்கிட்டேன் என்று எண்ணியவள், ஏன் இப்படி உங்கள் ஊரை நீங்களே பழகிறீங்க? அப்படின்னா நீங்களும் வெளியூரில் தான் திருமணம் செய்துக்க போகிறீங்களா என்று கேட்க, அதற்குள் தன் பைக்கை நிறுத்திவிட்டு வந்து கொண்டிருந்தான். இவர்கள் உரையாடலில் காதில் விழ, பின்ன இங்கே யார் இருப்பா? எனக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் அக்கௌண்ட் இருக்குது, எதுலையாவது ஒரு நல்ல அமெரிக்க மாப்பிள்ளையா தேடி பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று அந்த செல்வி கூறி முடிக்க, ஏமா புது பொண்ணு, இங்கே உள்ளவங்களே அமெரிக்காவை நினச்சி கனவு காணும்போது அமெரிக்காக்காரன் ஒரு பெரிய கனவு இருக்காதா? ஏன் அவன் இந்த குக்கிராமத்தில் வந்து மாட்டுவான்? ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இல்லை என்று அவன் கூற, அவன் கிண்டல் செய்வது புரிய இவள் பதில் கூற முடியாமல் திணறினாள். உங்ககிட்ட யாரும் இப்போ வந்து புத்தி கேட்கல, உங்கள் வேலையை பாருங்க செல்வி வெடுக்கென்று கூற, இவளுக்கு செய்த அச்சம். அப்படி அமெரிக்கா மாப்பிள்ளையெல்லாம் பிடிச்சின்னா என்கிட்ட சொல்லுடி. ஏண்டா கக்கூசு கழுவுறான் கூட அங்கே இங்கிலீஷில் தான் பேசுவானா, இங்கே வந்து தொழிலதிபர்னு ஏதாச்சும் உன்னைய சொல்லி ஏமாத்திர போகிறாங்க. நான் விசாரித்து நல்லவனான்னு பார்த்து தெரிஞ்சு உன்கிட்ட சொல்கிறேன் என்று கூறி முடிக்க, இப்பொழுது நீரஜாவால் சிரிப்பை அடக்க முடியாமல் திணற வாயை கை வைத்து மூடிக்கொண்டாள். அட ஏமா வாயை புத்துற, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் இல்லையா என இவளிடமும் கூறிவிட்ட அவள் மேலும் சிரிப்பை தொடர்ந்தாள். உங்ககிட்ட வந்து யாராவது கேட்டாங்களா? கேட்கலனாலும் உலக நடப்ப சொல்லமா, இது சரிதானே, இது என் கடமை என்று அந்த கதிர் கூற, உங்கள் கடமையை கொஞ்சம் சாத்திட்டு போங்க, வந்துட்டார் என்று இவள் முகம் திருப்ப, நல்லது கேட்காதோ இல்லப்பா என்று புலம்பிக் கொண்டு அவன் உள்ளே சென்றான்.
தான் சிரிப்பதற்காக சாரி என்று அவள் மன்னிப்பு கேட்க, விடுங்க விடுங்க, அவர் எப்போவுமே இப்படித்தான் என்று இவள் கூறி முடிக்க, நாளை காலையில் நான் வரேன், வாங்க இந்த ஊரை சுற்றி காட்டுறேன் என்று செல்வி ஆசையுடன் கூற நீரஜாவும் சம்மதமாக தலையசைத்தாள். அவர்கள் மீண்டும் ஏதேதோ பேசிவிட்டு நகர்ந்தார்கள். இரவு படுக்கையில் சாய்ந்தவளுக்கு கண்கள் மூட மறுத்தது. சுற்றிலும் ஏதேதோ பூச்சிகள் ரிங்காரம். இது என்ன புது மாற்றம்? நேற்று இரவு கூட நான் நினைத்திராத மாற்றம். இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு சூழலில் தான் வந்து சிக்கிக்கொள்வோம் என்று கற்பனை கூட செய்யாத நிகழ்வு. ஆனாலும் இனிய நிகழ்வுதான் என்று நினைத்து திரும்பி படுத்தவளுக்கு ஆதவின் முகம் கண்முன் தோன்றியது. என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷமாக உங்களை தான் நினச்சேன். ஆனால் அது காணல் நீராய் மாறுமேன்னு பயமாக இருக்குது. ஏன் அதை இப்படி பண்ணினீங்க என்று நினைக்கும் போதே ஒரு சொட்டு கண்ணீர் வெளியே சிந்தியது அவளுக்கு. ஒருவேளை தாழி கட்டுற அளவு எனக்கு தகுதியில்லைன்னு நினைக்கிறீங்களா? அடுத்து அவன் நினைவுகள் தோன்றியது. ஆதவின் தோற்றத்தில் அப்படியே அச்சில் வார்த்தா போல் இருக்கும் இங்குள்ள கதிரவன். என்ன நடக்குது? ஒருவேளை செல்வராகவன் படத்தில் வர மாதிரி 2ஆம் உலகம் மாதிரி ஏதாவது பஸ் ஏறி வந்துட்டேனா? ஆனால் இங்கு தன்னை போல் இன்னொருவள் இருக்கணுமே, அப்படி யாரும் இங்கே இல்லையே. அவள் இதழ்கள் வீழ்ந்தது. கொல்லைப்புற வாசலை திறக்கவே கூடாதான். நடைபாதை கதவை திறந்துதான் புலங்கணுமாம் விடியும் வரை. இல்லைன்னா எலி வந்து நெல்லு முட்டையை கடைச்சிருமாம். செண்பகம் கூறியது நினைவில் வந்தது. மேலும் இதழ்கள் விரிவடைந்தது அவளுக்கு. இங்கிருந்து சென்று விடுவதா? தங்கள் வீட்டிற்கு அந்நியர் ஒருவரை எத்தனை நாள் வைத்து கொள்ள முடியும் இவர்களால்? பல நிகழ்வுகளின் அலைக்கழிப்பில் ஒருவாறு உறங்கியும் போனாள் இவள். ஆனால் ஆதவிற்கு ஒரே நினைவுதான். நீரஜா எங்கே சென்றாள்? எப்படி சென்றாள்? பல்லை கடித்தான். உனக்கு அவ்வளவு தைரியமாடி என்னை விட்டுட்டு போகிற அளவுக்கு? கையில் மட்டும் மாட்டுன என்று பல்லை கடித்தவன் தன் செல்லை எடுத்து மீண்டும் அவள் எண்ணுக்கு அழைப்பு விடுக்க அது சுவிட்ச் ஆஃப் என்றதை மீண்டும் மீண்டும் கூறியது. தொப் என்று அதை கட்டிலில் போட பஞ்சுமெத்தை என்பதால் அது தப்பித்தது. இதுவரை எத்தனை முறை அழைத்தான் என்பது கணக்கில்லாமல் நீண்டபடி இருக்க, வருவடி, கண்டிப்பாக வருவேன், இல்லை உன்கிட்ட நான் வருவேன், விட்ட மாட்டோம் ஒன்று என்று அவன் பல்லை கடித்தபடி கூறினான். என்னடி விடமாட்டேன்னு அடம்பிடிக்கிற? வாசலை தூக்கிட்டு இருக்க பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்து பிள்ளைங்க நான் வளர்க்குறேன்னு கேட்குற மாதிரி இருக்கு நீ சொல்கிறது. இது பூனைக்குட்டி இல்லடி, பொம்பளை புள்ள விஷயம். மனைவி செண்பகத்திடம் காய்ந்து கொண்டிருந்தார் முத்துப்பாண்டி. ஒற்றை கட்டிலில் அவர் படுத்திருக்க கீழே பாய் விரித்து படுத்திருந்த செண்பகம் கூறினார். அப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க? அந்த பிள்ளைய விரட்டு விட்டுடலாமா? பொட்ட பிள்ளை எங்காவது போய் தப்பானவங்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? அந்த பாவம் நம்மளை சேராதா? அமைதியாக கண்களை மூடியிருந்தவர் பின் மனைவியிடம் திரும்பி, இப்போ என்ன பண்ணலாங்கிற? உடனே அவர் முகத்தில் ஒரு பளிச்சு புன்னகை. அது இருக்கும் இடத்துல என்ன பிரச்சனையோ என்னவோ, யாராச்சும் தேடி வராங்கன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இந்த பொண்ணே கொஞ்ச நாள் கழித்து அதோட இடத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போது அனுப்பி வச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? அது வரைக்கும் இங்கே இருந்துட்டு போட்டுமே என்று ஆர்வத்துடன் கேட்க ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். சரி சரி, உன் விருப்பம் போல இருக்கட்டும் என்று சம்மதிக்க பெரும் மகிழ்ச்சி மனைவிக்கு. அவள் முகத்தில் கண்டவர் அமைதியாகிவிட்டார். அவருக்கு தெரியும் மனைவியின் மனநிலை. தாய் படுக்கையில் விழுந்துவிட அதே அவருக்கு மனதை வாட்ட கண்ணில் படுபவர்களையெல்லாம் கத்தி கொண்டும் அவர்களோடு கடுமையாக நடந்து கொண்டும் இருக்க செண்பகம் அதை பொறுத்து கொண்டு அனுசரித்து போனாலும், உங்களுக்கு என்ன, நீங்களும் உங்கள் பிள்ளையும் வெளியே போயிடுறீங்க, இந்த வீட்டில் ஒத்தையால் கடந்து நான் தான் அல்லாடுறேன். ஒரு கல்யாண காட்சி பார்க்கலான்னா இப்போ வேணான்னு தள்ளி போட்டாச்சு. ஒரு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் நான் படுற கஷ்டம் உங்களுக்கு எப்படி புரியும்? சமீபமாக மனைவியின் புலம்பல் அல்லவா அது. அன்னையை கவனித்து கொள்ள, வீட்டு வேலை செய்ய, கொல்லைப்புறம் சுத்தம் செய்ய என ஆட்கள் வருவதும் போவதும் உண்டுதான். அதை கூறினால், ஆமாம், அவங்க வேலை பார்க்க வந்தாங்களா இல்லை என் கூட கதை அளக்க வந்தாங்களா, சொன்ன வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலை இருக்குன்னு ஓடிடுறாளுங்க என்று நொடிப்பார். அது வந்த இப்பெண்ணை விட மறுக்கும் காரணமாயிருக்கு என்று நினைத்து கொண்டு அமைதியானார் முத்துப்பாண்டி. சரி, மனைவி சொன்ன மாதிரி யாராவது தேடி வந்தால் பார்க்கலாம், இல்லை என்றால் அந்த பெண் விரும்பும் வரை இருந்துவிட்டு போகட்டும் என்று சமாதானமாக நினைத்து கொண்டு உறங்க போனார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.